பொரலை T20 தோட்டத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட 23 சந்தேக நபர்களுக்கும் இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த சந்தேக நபர்கள் தலா 25,000 ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணை இடம்பெறுவதால் அவர்களுக்கு பிணை வழங்குவதை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்த பிரதேசத்தை அண்மித்த போலீஸ் நிலையங்களினால் முன்னெடுக்கப்படுவதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தனர். எவ்வாறாயினும் T20 தோட்ட பகுதியில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 31 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் அறிவித்திருந்த போதிலும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் 25 பேர் மாத்திரமே ஆஜர்படுத்தப்பட்டதாக சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் என கூறப்படும் இவர்களை கைது செய்த விதம் தொடர்பில் பிரச்சனை வந்துள்ளது. இவ்வாறு குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருப்பின் உடனடியாக அவர்கள் தொடர்பில் போலீஸ் அதிபருக்கு தெரிவிக்குமாறு நாம் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொண்டோம். அதனை அடுத்து பக்கச்சார்பற்ற முறையில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு நாம் நீதிமன்றத்தில் கேட்டுக்கொண்டோம். இதன்போது குறித்த 6 சந்தேக நபர்கள் தொடர்பில் நீதவான் போலீசாரிடம் வினவினர். அதற்கு பதிலளித்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் குறித்த 6 பேரும் திமட்டகுடை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளனர். போலீசில் சுற்றிவளைப்பை மேற்கொள்ளும் பிரிவிற்கும் இன்று நீதிமன்றத்துக்கு வருகை தந்த போலீசார் கூறிய விடயங்களுக்கும் இடையே முரண்பாடுகள் உள்ளதாக நான் நினைக்கிறேன். மேலும் 19 பேரை கைது செய்ய வேண்டியுள்ளதாக கூறினர். எதற்காக என்று கூறவில்லை. எனவே நான் போலீசாருக்கு ஒரு விடயத்தை கூறுகிறேன். இவ்வாறான விடயங்களுக்கு பின்னால் செல்லாமல் திருடர்களை பிடிப்பதற்காக அவர்கள் பின்னால் செல்லுங்கள். அரசாங்கத்திலும் திணைக்களங்களிலும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவோரை பிடிப்பதற்காக அவர்கள் பின்னால் செல்லுங்கள். விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும். காலஞ்சென்ற முன்னாள் அமைச்சர் லலித் அதுலத் முதலியின் 19வது வருடாந்த ஞாபகார்த்த தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதனை முன்னிட்டு பல நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. கொழும்பு ரோயல் கல்லூரிக்கு அருகில் அமைந்துள்ள லலித் அதுலத் முதலியின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் அன்னாரது குடும்பத்தினர், உறவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை ரத்மலானையில் உள்ள லலித் அதுலத் முதலியின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் தெகிவலை கல்கிச மாநகர சபையின் பிரதி மேயர் கேசரலால் குணசேகர உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். 1936 ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி பிறந்த லலித் வில்லியம் அதுலத் முதலி 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியன்று படுகொலை செய்யப்பட்டார். வாகன இறக்குமதியாளர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலில் வாகன இறக்குமதியாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. நிதி அமைச்சரிடம் யோசனை ஒன்றை முன்வைத்தது. சாதாரணமாக வாகன இறக்குமதியாளர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். வாகன இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி பத்திரம் ஒன்றை வழங்கி யார் நாட்டில் வாகனங்களை இறக்குமதி செய்கின்றார்கள் என்பதனை அறிந்து கொள்ள முடியுமாக இருக்க வேண்டும். வாகனங்களின் விலை தொடர்பில் இதுவரை எதுவும் பேசவில்லை. அது தொடர்பில் அரசாங்கம் இதுவரை எதனையும் கூறவில்லை என்பதுடன் நாமும் இணக்கப்பாட்டிற்கு வரவில்லை. இலங்கையில் சுமார் 700 அல்லது 800 இறக்குமதியாளர்கள் வாகனங்களை இறக்குமதி செய்கின்றனர். இங்குள்ள சில செல்வந்த வாகன இறக்குமதியாளர்கள் தமக்கு மாத்திரம் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியுமான திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுள்ளனர். வாகன இறக்குமதியாளர்கள் வருடத்திற்கு 100 லட்சம் ரூபாய் செலுத்தி அனுமதி பத்திரம் ஒன்றை பெற வேண்டும் என்பதே அந்த திட்டமாகும். இதனை சிறிய வர்த்தகர்களால் செய்ய முடியாது. சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களை பாதுகாப்பதாக மஹிந்த சிந்தனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் என்று அதிலிருந்து விடுபட்டு செல்வந்தர்களை பாதுகாக்க முற்படுகின்றனர். யட்டவத்த பிரதேச சபை எதிர்க்கட்சித் தலைவரின் மகன் உள்ளிட்ட சிலரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞரின் பூதவுடல் அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கிரியைகள் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. மாத்தளை ஒடஸ்கிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த இளைஞர் கடந்த 13ஆம் தேதி சிலர் மேற்கொண்ட தாக்குதலின் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த 30 வயதான அசங்க மனோஜ் பெரேரா என்பவரின் பூத உடல் அவரது வீட்டில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள யட்டவத்த பிரதேச சபை எதிர்க்கட்சி தலைவரின் மகன் உள்ளிட்ட சிலர் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சர்ச்சையை தோற்றுவித்துள்ள தம்புளை வழிபாட்டு தலத்தை அவ்விடத்தில் இருந்து அகற்றி பொருத்தமான வேறொரு இடத்தில் நிர்மாணிப்பதற்கு இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அஸ்கிரிய மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீ புத்தரகித்த தேரர் தெரிவிக்கின்றார். அதுவரை பிரதேச மக்களுக்கு வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு இடமளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ரங்கிரி தம்புளு மகா விகாரையின் விகாராதிபதி அஸ்கிரிய பீடத்தின் பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இது கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். සුදුසු ස්ථානයක් බලලා ඒ අයට සැලසීමක් ඇති වෙන ආකාරයට பொருத்தமான இடமொன்றை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஏற்புடைய இடத்தில் இடமொன்றை வழங்கும் வரை அந்த இடத்துக்கு வெளியில் இருந்து வந்து வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு இடமளிக்க வேண்டாம். அவ்வாறு வாய்ப்பு வழங்கப்பட்டால் மீண்டும் ஒரு முறை பிரச்சனை ஏற்படலாம். அதனால் அங்குள்ளவர்கள் மட்டும் வழிபாடுகளில் ஈடுபட்டால் பரவாயில்லை. பொருத்தமான இடமொன்றை பெற்று தந்த பின்னர் அந்த இடத்தை நிர்மாணித்துக் கொண்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் என்பதே எமது கோரிக்கை. இந்த பிரச்சனையை நாங்கள் சமாதானமாக தீர்த்துக் கொள்ள வேண்டும். ආයතනය හදාගෙන ගිහිල්ලා ඒ ආගමික කටයුතු කරන්න කියන එකයි අපි. ඒ නිසා මේ ප්‍රශ්නේ අපි සමාදානයෙන් විසඳා ගන්න ඕන කරන ප්‍රශ්නයක්. இந்த கலந்துரையாடலின் பின்னர் ராங்கிரி தம்புளு விகாரையின் விகாராதிபதி தலைமையில் மற்றும் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் சிலரும் அதில் கலந்து கொண்டுள்ளனர். කවදාවත් මේ නායක හමුදුරට අපි සාකච්ඡා කරා වහන්සේගේ ස්ථාවරය පැහැදිලි மகாநாயக்க தேரருடன் நாம் கலந்துரையாடினோம். அவரது நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்திருந்தார். புனித பூமியுள்ள பிரதேசத்தில் பள்ளிவாசல், கோவில் மாத்திரமன்றி அங்குள்ள ஏனையவற்றையும் அகற்ற வேண்டும் என மகாநாயக்க தேரர் எம்மிடம் குறிப்பிட்டார். இது தொடர்பில் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் மற்றும் முஸ்லிம் தலைவர்களுடன் கலந்துரையாடி வெகு விரைவில் இந்த பிரச்சினைக்கு தீர்வினை வழங்க எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக ஜனாதிபதி நாடு திரும்பிய பின்னர் அவருடனும் கலந்துரையாடி இந்த பிரச்சனையை தொடர்ந்தும் செல்வதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். පස්සේ එතුමාත් එක්ක අපි ඔක්කොම සාකච්ඡා කරලා කිසිම විදිහට මේ ප්‍රශ්නේ ගෙනියන්න නැත්නම් ප්‍රශ්නේ තවදුරටත් වෙඩි වෙන්න වෙඩි දෙන්නේ නැහැ. தம்புளை முஸ்லிம் பள்ளிவாசலை வேறொரு இடத்திற்கு மாற்றுவதற்கு தாம் இணங்கவில்லை என மேல் மாகாண ஆளுநர் அலவி மௌலானா அறிக்கையொன்றின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளார். பிரதமரின் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தான் பங்கேற்கவில்லை எனவும் அலவி மௌலானா தெரிவித்துள்ளார். தமிழ விவகாரம் குறித்து இஸ்லாமிய நாடுகளின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இவ்வாறான சதிகள் மேற்கொள்ளப்படுகிறது என தான் நினைப்பதாக மேல்மாகாண ஆளுநர் அலவி மௌலானா இது விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இனமத பேதமின்றி அனைவரும் அவர்களது உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டு ஒற்றுமையாக வாழும் நிலையில் தம்புள்ள முஸ்லிம் பள்ளிவாசல் தொடர்பில் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சினை குறித்து கவலை அடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புண்ணிய பூமி சட்டத்திற்கு அமைவாக ஒரு புண்ணிய பூமியில் ஏனைய மதங்களை சார்ந்த வழிபாட்டு தலங்களை நிர்மாணிக்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கிறது. புண்ணிய பூமியாக பிரகடனப்படுத்தப்படுவதற்கு முன்னர் குறித்த பூமியில் அந்த பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருப்பின் அது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய இரு தரப்பினருடனும் கலந்துரையாடி சட்ட நடவடிக்கைக்கு செல்ல முடியும் எனவும் அது சிறந்த தீர்வாக அமையும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மத விவகார அமைச்சர் கட்டடம் ஒன்றினை நிர்மாணிப்பதற்கு பதிலாக அதனை அகற்றும் செயலில் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். மனித செயற்பாடுகளினால் அரிதாகி வரும் வளங்களில் கண்டல் தாவரமும் ஒன்றாகும். திருகோணமலை கிண்ணியாவில் இந்த அரிதான இயற்கையின் வளத்தை பாதுகாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடல் வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பு அரணாக காணப்படும் கண்டல் தாவரங்கள் மண்ணரிப்பையும் கடல் அரிப்பையும் தடுக்கும் செயற்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவ்வாறான தாவரங்களை வளர்ப்பதன் ஊடாக இயற்கையின் சமநிலையை பேண முடியும் என்றால் அது மிகையாகாது. எதிர்கால சந்ததியினருக்காய் இவ்வாறான வளங்களை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படும் எம்மவர்களின் முயற்சி வரவேற்கத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேல் குடியமர்த்தப்பட்டுள்ள மக்களில் பலர் தொடர்ந்தும்
ஐக்கிய தேசிய கட்சி மே தினத்தை யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எமக்கு வாழ முடியாதவாறான பொருளாதார நெருக்கடி நிலவுகின்றது. அனுராதபுரத்தில் இருப்பவர் கிளிநொச்சிக்கும் மதவாச்சிக்கும் செல்ல முடியாதவாறு பொருளாதாரம் வீழ்ச்சி நிலையை எதிர்நோக்கியுள்ள காலகட்டத்தில் உழைக்கின்ற மக்கள் எம்மை தரம் உயர்த்தும் மக்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மக்களுக்கான நலன்புரி நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களை மேலும் வலுப்பெற செய்ய வேண்டும் என்ற தீர்க்க தரிசனத்தை கொண்ட ரணசிங்க பிரேமதாசவின் ஞாபகார்த்த தின நிகழ்வில் நாம் பங்கேற்க வேண்டும். වැඩ කරන ජනතාව ශක්තිමත් භාවයට ගෙනියා යුතු කියන දර්ශනය තිබ්බ රණසිංහ ප්‍රේමදාස ජනාධිපතිතුමාගේ ගුණ සමරුවට අපි සහභාගී විය යුතුයි. இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. இன்னும் ஒரு உள்நாட்டுச் செய்தி. தற்போது மத விவகார அமைச்சு கட்டிடம் ஒன்றினை நிர்மாணிப்பதற்கு பதிலாக அதனை அகற்றும் செயலில் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். සියලුම ආගම් නියෝජනය කරමින් වෙනමම අමාත්‍යංශය ගොඩනැගුවේ රණසිංහ ප්‍රේමදාස මැතිතුමා. அனைத்து சமயங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வண்ணம் வேறான அமைச்சொன்றை ரணசிங்க பிரேமதாச அவர்களே உருவாக்கினார். சமய கோட்பாடுகளை தகர்ப்பதற்காக அவர் மத விவகார அமைச்சை உருவாக்கவில்லை. இன்று சமய விவகார அமைச்சு உள்ளது. உருவாக்குவதற்கு பதிலாக உடைப்பதையே இன்று சமய விவகார அமைச்சு மேற்கொள்கிறது. நிர்மாணிப்பதற்கு பதிலாக அகற்றுவதை செய்கிறது. எத்தனை கேலிக்குரிய விடயம் இது. அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பலரும் பிரதமர் DM ஷேரத்னவுடனான கலந்துரையாடலில் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கின்றனர். அலவி மௌலானா, ஃபவுசி உள்ளிட்டவர்கள் வருகை தந்து சமாதானத்துடன் கூடிய தீர்வுக்கு வந்ததாக பிரதமர் குறிப்பிடுகிறார். தம்புளையில் பிரச்சனை இருக்கும் போது கம்பளைக்கு செல்லக்கூடாது என்பதை நாட்டின் பிரதமர் அறிந்திருக்க வேண்டும். நாட்டின் பிரதமர் தமது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களுக்கு பொய்யானதை செய்யும் போது நாடு முன்னேற்றமடைய முடியுமா? இதுவே நாட்டின் நிலைமை. රටේ අගමැතිවරයා තමන්ගේම අමාත්‍ය මණ්ඩලේ ඇමතිවරුන්ට බොරු කරනකොට රටක් හදන්න පුළුවන්. රටක් දියුණු වෙයිද? රටේ සහජීවනයේ ක්‍රියාත්මක වෙයිද? මෙන්න මේකයි අද අපේ රටේ තත්ත්වය. எதிர்வரும் மே 1 நடைபெறவுள்ள முன்னாள் ஜனாதிபதி நரசிங்க பிரேமதாசவின் ஞாபகார்த்த தினத்திற்காக சசுனட்ட அருணசே திட்டத்தின் கீழ் கொம்பனி தெரு ஸ்ரீ போதுராஜ் விகாரிக்கு நிதி அன்பளிப்பு செய்வதற்காக நடைபெற்ற நிகழ்வில் சஜித் பிரேமதாச இதனை கூறினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை வழமை போல் இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.